அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு அருமையான பாடம். நம்முடைய குறுகிய புத்தியிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும். விசாலமான இதயம் வேண்டும். 1000 விதமாக கடவுள் இந்த உலகில் அவருடைய அரசை நிலைநாட்டுவார், அதை வளர்த்தெடுப்பார். பல்வேறு விதங்களில் மக்களை தன்னை நோக்கி வழிநடத்துவார். ஆகவே அவரவர்களுக்கு உரிய விதங்களில் கடவுள் அவர்களை குறித்து அக்கறையாயிருக்கிறார். அவரை பற்றி கொள்ள தேவையான ஞானத்தை கொடுக்கிறார். நம்முடைய ஒரே வழியில் அவர்கள் எல்லாரும் புகுந்து சாலையிலே பயணம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. இந்த வேளையில் நாம் பிரிந்த சகோதரர்களை பற்றி ஒரு முக்கியமான எண்ணத்தை வைக்க வேண்டும். பிரிந்த சகோதரர்களை நாம் வெறுக்கக்கூடாது, அவர்களை நாம் தடுக்கக்கூடாது. காரணம் என்ன? இயேசுவை போதிக்கிறார்கள். நம்மிலே பலர் செய்யாத பணியை அவர்கள் செய்கிறார்கள். இயேசுவை நாம் அறிவிக்கிறோம், இயேசுவை நாம் அறிக்கையிடுகிறோம், இயேசுவின் வழிகளிலே நடக்க முயலுகிறோம். அந்த வழிகளில் அவர்களும் செல்லுகிறார்களே. ஒருவேளை பிரிந்த சகோதரர்கள் இன்றைக்கு இல்லை என்று வைத்துக் கொள்வோம். நம்முடைய கத்தோலிக்க திரு அவை உலகிலே பெரியது. ஆதி திரு அவை, அவைகளெல்லாம் வரலாற்று பூர்வமாக அனுபவபூர்வமாக உண்மை. நம்மிலே இருக்கிற பல கோட்பாடுகளை அவர்கள் பின்பற்றுவதில்லை. அவர்களுக்கென்று ஒரே ஒரு கோட்பாடு, இயேசுவை அறிவிக்க வேண்டும், நம்ப வேண்டும், இயேசுவின் பாதையிலே நடக்க வேண்டும். அன்னை மரியாவை ஏற்றுக்கொள்வதில்லை, அல்லது நற்கருணை பிரசன்னம் அவர்களுக்கு ஒன்றும் இல்லை, பாவ அறிக்கை தேவையில்லை என்பதை போல எல்லாம் அவர்களுடைய பாணியிலே சொல்லுகிறார்கள். அதற்கு விவிலியத்திலே கூட ஆதாரம் இல்லை என்று வைத்துக் கொள்ளலாம். கத்தோலிக்க திரு அவையிலே ஆதாரம் இருக்கிறது. மிக வரலாற்றிலும் விவிலியத்திலும் மக்களுடைய வாழ்விலும் ஆதாரம் இருக்கிறது என்பதையெல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு, பிரிந்த சகோதரர்களுடைய அறிவிப்பு பணி நடைபெறாவிட்டால் அத்தனை 1000 பேர் இன்றைக்கு இயேசுவினுடைய பெயரை உச்சரிக்கவே மாட்டார்களே. ஆகையினால் நமக்கு விசால இதயம் வேண்டும்.